Hi guys, good morning, good afternoon, good evening everyone. இன்னைக்கு நாம பார்க்க போறது கிராமர், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயே கிராமர் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியா ஞாபகம் வரக்கூடிய டென்சஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் முக்கியமான ஒண்ணு இல்லைங்களா? அது தமிழ் லாங்குவேஜா இருக்கட்டும், இங்கிலீஷ் லாங்குவேஜா இருக்கட்டும், இல்ல அனதர் தென் தட் எந்த ஒரு லாங்குவேஜா இருந்தாலும் அதுக்கு காலம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லைங்களா? நம்ம இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம். டென்சஸ் அப்படின்னா டைம், அதாவது காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். காலம் அப்படின்னா மொத்தம் 3 விதமான காலம் இருக்கு இல்லையா? நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 விதமான காலங்களை சொல்றோம். அந்த 3 விதமான காலங்களுக்கும் 4 டைப்ஸ் இருக்கு. இப்போ நிகழ்காலம் அப்படின்னா பிரசன்ட், நடந்துட்டு இருக்க நிகழ்ச்சிக்கு நம்ம சொல்லுவோம். அதுவே இறந்த காலம் பாஸ்ட், முடிஞ்ச காலத்தை என்னன்னு சொல்லுவோம், நம்ம பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஃபியூச்சர்னா எதிர்காலம், இனி வரப்போற காலங்களை ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். பாஸ்ட் அப்படின்னா இப்போ நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன், அதாவது முன்னாடி இருந்தவங்க இயற்கை அப்படின்ற ஒண்ண ரொம்பவே பேணி காத்து வந்தாங்க. சோ அதனால இயற்கை ரொம்பவே அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ பிரசன்ட்ல நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இயற்கைக்கு மாறா ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம். மரங்கள் நடுறது கிடையாது, ஒரு சிலர் மரங்கள் நட்டாலும் அதை கரெக்டா பாதுகாக்கிறது கிடையாது. ஆனா நிறைய பேர் மரங்கள் இப்ப நட்டுட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, ஃபியூச்சர் அப்படின்னா எதிர்காலம். இப்ப மரங்களை நம்ம நட்டாதானே ஃபியூச்சர் வர ஜெனரேஷனுக்கு, அதாவது நமக்கு அடுத்து வர போற ஜெனரேஷன் நம்ம வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இப்போ ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா அது ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சோ மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஓகே गाइस, இன்னைக்கு நாம பார்க்குற 12 டென்சஸ் பத்தி கிளியரா நாம பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஓகே, எல்லா லாங்குவேஜஸ்க்கும் இது ரொம்ப முக்கியம். அப்பனா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல டென்சஸ் அப்படின்றத 12 டைப்ஸ் நாம பிரிக்கலாம். அதாவது பாஸ்ட் டென்ஸ 4 டைப் ஆகும், பிரசன்ட் டென்ஸ 4 டைப் ஆகும், ஃபியூச்சர் டென்ஸ 4 டைப்ஸ் ஆகும் நாம பிரிக்கிறோம். சோ டோட்டலா 12 டென்சஸ் இருக்கு. ஓகே, அந்த 12 டென்சஸ் என்னென்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகே गाइस, இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். டென்சஸ்னா 3 டைப்ஸ்னு சொல்லிட்டேன். அந்த 3 டைப்ஸ் குள்ள தானே 4 வருது. சோ அந்த 3 டைப்ஸ் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், இது 3 தான் அந்த 3 டைப்ஸ். ஓகே, இப்போ பாஸ்ட் அப்படின்னா இறந்த காலம் அப்படின்னு சொல்லியாச்சு. இறந்த காலம்ங்கிறது எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், அது எங்க யூஸ் பண்ணுவோம்ன்றத இப்ப பார்க்கலாம். இறந்த காலம் அப்படின்றத வித் அண்ட் வித்தவுட் எக்ஸ்பிரஷன்ல நாம சொல்லலாம். அதாவது வித் அண்ட் வித்தவுட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா ஒரு விஷயம் முன்னாடி நடந்துட்டு இருக்கு, அது அந்த நாள்ல நடந்துச்சு, அந்த தேதியில நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எக்ஸ்பிரஷனோட நம்ம சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த எக்ஸ்பிரஷனோட நம்ம சொல்றது பாஸ்ட்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும். அதை எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம், எக்ஸ்பிரஷன் இல்லாமலும் நாம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ரீசன்ட் அண்ட் டிஸ்டன்ட். ரீசன்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா, ரீசன்ட் அப்படின்னா நேத்து, முந்தா நேத்து, போன வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது ரீசன்ட். அதாவது எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே, அப்படியும் இல்லைன்னா லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த் அப்படி சொல்றோம் இல்லையா? அது ரீசன்ட். ஓகே, அப்போ டிஸ்டன்ட் அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அந்த விஷயம் இந்த காலத்துல நடந்துச்சு, இந்த டைமிங்ல நடந்துச்சு, இந்த வருஷம் நடந்துச்சு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் டிஸ்டன்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட சர்டன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த பீரியட பத்தி சொல்றது டிஸ்டன்ஸ். அதாவது இப்போ இந்தியால ஒரு போர் நடந்துச்சு, அந்த போர் எப்ப நடந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது நடந்துச்சுப்பா பல வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லைங்களா? சோ அதுதான் டிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆக்ஷன், மெனி ஆக்ஷன். ஒரு ஆக்ஷனை மட்டும் குறிப்பிடுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம், மெனி ஆக்ஷன்ஸை குறிப்பிடுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அவன் அந்த விஷயத்த செஞ்சான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ 2 விஷயம் 3 விஷயம் நடக்கிறத நம்ம மெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ அப்போ ஒரு விஷயம் நடக்குது பிளஸ் அது கூடவே இன்னொரு விஷயங்களையும் நம்ம சேர்த்து சொல்றப்போ ஒன் ஆக்ஷன், மெனி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ பாஸ்ட் டென்ஸ்ல முடிஞ்சு போன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது எக்ஸ்ட்ராவா இருந்தாலும் சரி, நம்ம அதை பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு தானே சொல்றோம். சோ பாஸ்ட் டென்ஸ்ல ரொம்பவே முக்கியமான 3 கேட்டகரிஸ் இதுதான். வித் எக்ஸ்பிரஷன், வித்தவுட் எக்ஸ்பிரஷன், ஆன் டைம், டிஸ்டன்ஸ் டைம், அடுத்து ஒன் டைம், மெனி டைம்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் ஆனா இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பாஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா பிரசன்ட்.
present அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்னா permanent அப்படின்னு சொல்லலாம். பெர்மனண்டா ஒரு விஷயம் நடக்கிறதையும் நாம இப்போ சொல்லலாம். அல்லது இப்ப நடக்கிற விஷயத்தையும் நம்ம present அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். frequent நடக்கிற விஷயத்த அதுவும் present தான். எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ permanent அப்படின்னா ஒரு விஷயம் வந்து மாறாத விஷயத்தை நம்ம permanentனு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சூரியன் என்ன பண்ணுது? கிழக்குல உதிச்சு மேற்குல மறையுது. சோ அப்ப அது என்ன மாறாத விஷயம் இல்லையா? அது ஒரு பெர்மனண்டான ஒரு வேலை. அதே மாதிரி கிளைமேக்ஸ், சீசன், வெதர் எதுவா இருந்தாலும் அதோட குறிப்பிட்ட டைம்ல அதோட குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் நடக்கும். பட் ஆனா இப்ப கேட்காதீங்க, இப்ப எல்லாமே சேஞ்ச் ஆகி தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்து நவ். நவ் அப்படின்னா இப்போ நான் ஒரு விஷயம் செய்யறேன், உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்றது பிரசன்ட். இப்போ நான் பிரசன்ட்ல பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த விஷயத்த நாம நவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா ஒரு விஷயம் இந்த இப்போ அதாவது பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட்ல கண்டினியூ ஆகலாம். பாஸ்ட்ல நம்ம ஆரம்பிச்ச விஷயம் பிரசன்ட்லயும் கண்டினியூ ஆகலாம். சோ பிரசன்ட்ல நம்ம எந்த ஒரு விஷயத்த ஃப்ரீக்வெண்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, பாஸ்ட்ல ஆரம்பிச்ச விஷயம் நமக்கு இப்பயும் இருக்கலாம், ஃபியூச்சர்லயும் இந்த பழக்கம் நமக்கு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலருக்கு காலையில எந்திரிச்சோன்னே வாட்டர் குடிக்கிற பழக்கம் இருக்கும். அது வந்து நம்ம எப்பவுமே மாத்திக்க மாட்டோம். காலைல எந்திரிப்போம், பிரஷ் பண்ணுவோம், வந்துட்டு வாட்டர் குடிப்போம். சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் யாராலையும் மாத்திக்க முடியாம ஃப்ரீக்வெண்டா பண்றாங்க இல்லையா? இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, நைட்டு இப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கோம், தூங்குறப்போ கரெக்டா இந்த டைமுக்கு தூங்கணும், இந்த டைமுக்கு எந்திரிக்கணும், சிலர் என்ன பண்ணுவாங்க, டைமிங்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ அது ஃப்ரீக்வன்சி. சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நாம பிரசன்ட் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்து இருக்கிறது ஃபியூச்சர், எதிர்காலம். எதிர்காலம் எப்படி இருக்குமோ யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? சோ எதிர்காலம் அப்படின்றத பிளானிட், அன்பிளானிட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா நாம சொல்லலாம். பிளான் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு பர்த்டே வருது, அந்த பர்த்டேக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னா அது பிளான். அன்பிளான் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கே தெரியாம நம்மளால செய்ய முடியும் இல்லைங்களா? அதுதான் அன்பிளான். பிளான் அப்படின்னா நம்ம பிளான் பண்ணி ஒரு விஷயத்த செய்யறோம். அன்பிளான் அப்படின்னா நம்மளே எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நம்ம முன்னாடி வந்து நிற்கும். என்னடா நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு நினைக்கவே இல்லை, பட் ஆனா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? அதுதான் அன்பிளான். சோ ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் பிளானிடான விஷயமும் இருக்கு, அன்பிளானிடான விஷயமும் இருக்கு. பட் ஆனா பாஸ்ட், பிரசன்ட் இது ரெண்டுலயுமே நம்ம பிளானிட், அன்பிளானிட்னு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா ஃபியூச்சர் எதிர்காலத்துல நம்ம லைஃப் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனா நம்ம நடந்துட்டு இருக்க லைஃப்ல நம்ம பிளான் பண்ண மாதிரி நடந்துட்டு இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. மாறி 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 தான் நடந்துட்டு இருக்கும். சோ ஃபியூச்சர் அப்படின்றது பிளான், அன்பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா நாம பிரிக்கலாம். ஓகே, இப்போ நான் சொல்லி கொடுத்த பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது இதோட டைப்ஸ் அண்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ். பார்க்கலாங்களா? ஓகே கைஸ், டென்சஸ் அப்படின்றது 12 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். 12ல பேசிக்கா இருக்கக்கூடியது எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலம். இது மூணுன்னு சொல்லியாச்சு. அதாவது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு சொல்லியாச்சு. அப்போ பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இது மூணுக்கும் 4 டைப்ஸ் இருக்கு. அந்த 4 டைப்ஸையுமே நம்ம ரெண்டா டிவைட் பண்றோம். ஒன்னு வந்து பேசிக், இன்னொன்னு அட்வான்ஸ்டு. பேசிக் அப்படின்றது நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அட்வான்ஸ்ட் அப்படின்னா நல்லாவே தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். சோ டென்சஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக், அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. பேசிக் என்னென்ன, அட்வான்ஸ் என்னென்னன்றத இப்போ நாம பார்க்கலாம். பேசிக் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். இந்த 6 அதாவது இந்த 6ஐயும் நாம பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இப்போ அட்வான்ஸ்ட். அட்வான்ஸ்னு சொன்னா அட்வான்ஸ்ட் அப்படின்னா இனிமே வரப்போற காலங்கள்ல நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். அது என்னன்னா present perfect, present perfect continuous, past perfect, past perfect continuous, future perfect, future perfect continuous. இதுல 6. அப்போ பேசிக்ல 6 இருக்கு, அட்வான்ஸ்ல 6 இருக்கு. இத பத்தி நாம இப்போ ஒவ்வொன்றையும் 1 by 1 தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஓகே गाइस, இப்போ பேசிக் வாங்க. பேசிக்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா அதாவது நிகழ்காலம், ரொம்பவே சிம்பிளா சொல்லக்கூடிய நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். இதை வந்து நம்ம டைரக்டா சொல்லிடுறோம். அடுத்து பிரசன்ட் கண்டினியூவஸ்னா தொடர்ந்துகிட்டு இருக்க நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். தொடர் நிகழ்காலம், அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா நார்மலா சொல்லக்கூடிய நிகழ்காலம். பிரசன்ட் கண்டினியூவஸ் அப்படின்னா தொடர்ந்துகிட்டு இருக்க நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்.
அடுத்து பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்னா பாஸ்ட் இறந்த காலம்பா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ்னா இறந்த காலத்திலையும் தொடர்ந்து கொண்டு இருக்கும் இல்லையா, அதுதான் தொடர் இறந்த காலம். அடுத்தது சிம்பிள் ஃபியூச்சர். ஃபியூச்சர் அப்படின்னா நார்மலான ஃபியூச்சர், ஓகேங்களா, அதாவது எதிர்காலம். ஓகே, ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா சேம் அஸ் எதிர்காலத்துல தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ பேசிக்ல இருக்கக்கூடிய 6 நார்மலா நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ அட்வான்ஸ்ல இருக்கு இல்லையா, அட்வான்ஸ்ல இருக்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பிரசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி முடியறத நாம சொல்லுவோம். அப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட்னா பிரசன்ட்ல முடியக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை சொல்றதுதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட். அப்புறம் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா தெரியும் இல்லைங்களா, அதாவது நிகழ்காலத்துல முடிவடைந்து கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி அப்படின்னு நாம சொல்லலாம். அதாவது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா முடிவடைந்து நிகழ்ச்சிக்கு அடுத்து ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்குது இல்லையா, அதுதான் நாம பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். முடிவடைந்த ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து நடந்து முடிச்ச நிகழ்ச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட்ல முடிஞ்ச ஒரு நிகழ்ச்சி, பாஸ்ட்ல பர்ஃபெக்ட்டா முற்று பெற்ற ஒரு நிகழ்ச்சி. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் முற்று பெற்ற நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சி. ஓகேங்களா, ஒரு நிகழ்ச்சி முற்று பெற்றிருக்கும், ஆனாலும் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கும். ஓகே, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் எதிர்காலத்துல ஒரு நிகழ்ச்சி முடியறத நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னு சொல்றோம். அப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா எதிர்காலத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா, நடந்துகிட்டே முடிஞ்ச நிகழ்ச்சி ஒண்ணு, அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்குது இல்லைங்களா, அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது பர்ஃபெக்ட் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி முற்று பெற்றுச்சுன்னு அர்த்தம். ஒரு நிகழ்ச்சி என்ன ஆச்சு, முற்று பெற்றுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா முற்று பெற்ற நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, அதுதான் நாம பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே கைஸ், பேசிக் அட்வான்ஸ் இது ரெண்டும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாம அதுக்கு எக்ஸாம்பிள்ஸோட 1 by 1 லைனா 12 டென்சஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸையும் இப்போ நாம பார்க்கலாம். இப்போ நாம present continuous, past continuous, future continuous tenseக்கான ஃபார்முலாவையும் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸையும் பார்க்க போறோம். present continuous அப்படின்னா தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், continuous அப்படின்னு சொல்லுவோம். அது presentல நிகழ்காலத்துல நடந்துட்டு இருக்கிறது தான் present continuous tense அப்படின்னு சொல்றோம். அதுக்கான எக்ஸாம்பிள் subject plus helping verb, அதாவது be form verb அப்படின்னு சொல்லுவோம், plus verb ஓட ing. be form verb அப்படின்றது இங்க 3 டைப்ஸ்ல யூஸ் ஆகுது, is, am, are. இது 3 டைப்ஸ்ல வர்க் ஆகுது. I அப்படின்ற இடத்துல நாம is அப்படின்னு I அப்படினா am அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். I am. அதுவே is அப்படின்றது he is, she is, it is அப்படின்னு சொல்லிட்டு சிங்குலர்ல வர இடங்கள்ல is அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். plural subjectல plural they, we, you. இது 3 வர இடங்கள்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், are அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகே, சிம்பிள் சப்ஜெக்ட் பிளஸ் ஹெல்பிங் verb, அதாவது be form verb, verb ஓட ing. இதுதான் present continuous tenseக்கான ஃபார்முலா. எக்ஸாம்பிள், I am working. நான் என்ன பண்றேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பண்றேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து past continuousனா நிகழ்காலம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து இறந்த காலத்துல ஒரு செயல் கண்டினியூஸா நடந்திருக்கும் இல்லையா, அத சொல்றதுதான், அதாவது தொடர் இறந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கான நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா பார்க்க போறோம். சப்ஜெக்ட் was, அதாவது நம்ம பிரசன்ட்ல யூஸ் பண்ண 3 be form verbsக்கும் பாஸ்ட்ல ஒரே வடிவம் தான், என்னன்னா was. அது சிங்குலரா இருந்தாலும் சரி ப்ளூரலா இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே வடிவம் was. So subject plus was plus verb ஓட ing form. அதுக்கு எக்ஸாம்பிள், I was working. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எப்போ இறந்த காலத்துல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றதுதான் past continuous tense அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து future continuous tense. future continuous tenseனா எதிர்காலத்துல ஒரு செயல் தொடர்ந்து நடக்கிறது, அப்போ தொடர் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். சோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா,
subject will be plus verb ஓட ing. இதுக்கு ஹெல்ப் பண்ண போற ஒரே ஒரு ஹெல்பிங் வேர்ட் என்ன? will be. இதுதான் நாம யூஸ் பண்ண போறோம். சோ அதுக்கான எக்ஸாம்பிள் I will be working. நான் என்ன பண்ணுவேன்? எதிர்காலத்துல வேலை பார்த்துட்டே இருப்பேன். நான் எதிர்காலத்துல என்ன பண்ணுவேன்? வேலை பார்த்துட்டு இருப்பேன். அது ஒரு தொடர் நிகழ்ச்சி இல்லையா? சோ வேலை பார்த்துட்டு இருப்பேன். வேலை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் future continuous tense. ஓகே, இப்போ present continuous, past continuous, future continuous. இது 3க்கான டைப்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது 3க்கான எக்ஸாம்பிள்ஸும் இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ நாம present perfect, past perfect, future perfect அப்படிங்கிற மூணுக்குமான ஃபார்முலா பார்க்க போறோம். பிளஸ் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் பார்க்க போறோம். present perfect. perfect அப்படின்னா முற்று பெற்ற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம perfect அப்படின்னு சொல்றோம். அப்போ present perfect அப்படின்னா முற்று பெற்ற நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா என்ன அப்படின்னா subject have அப்படினா has. have அப்படின்றது ப்ளூரலுக்கு நாம யூஸ் பண்றது. has அப்படின்றது சிங்குலர். he she it இது மூணுக்குமே சிங்குலர் ஃபார்ம். சோ அதுக்கு நாம has அப்படின்றத யூஸ் பண்றோம். அடுத்து verb ஓட தேர்ட் ஃபார்ம். verb ஓட தேர்ட் அப்படினா past participle அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? I have worked. நான் என்ன பண்றேன்? work பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பண்றேன்? work பண்ணிட்டு இருந்தேன். அது முடிஞ்சிருச்சு. நான் இப்போ பிரசன்ட்ல முற்று பெற்ற ஒரு நிகழ்ச்சியை சொல்றதுக்கு தான் நம்ம I have worked அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நான் என்ன பண்ணேன்? இப்போ வேலை பார்த்து முடிச்சிட்டேன். நான் இப்போ வேலை பார்த்துட்டேன். நான் என்ன சொல்றேன்? நான் இப்போ வேலை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? அதுதான் present perfect. ஓகே, past perfect அப்படின்னா subject past அப்படின்றப்போ நமக்கு have or presentல யூஸ் பண்ற have and hasக்கு pastல ஒரே ஒரு வடிவம் மட்டும்தான். அதாவது have and hasக்கான past form had. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. have has அப்படின்னு வந்துச்சுன்னா அது நம்ம past tenseக்கு மாத்துறப்போ had அப்படின்ற helping verb யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் I had worked. நான் என்ன பண்ணேன்? work பண்ணி முடிச்சிட்டேன். நான் என்ன பண்ணேன்? எதிர்காலத்துல வேலை பார்த்தேன். சாரி கைஸ், நான் வந்து இறந்த காலத்துல வேலை பார்த்தேன். இதுதான் இதுக்கான ஆன்சர். பாஸ்ட் அப்படின்னா இறந்த காலம். சோ நான் இறந்த காலத்துல வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் I had worked. அடுத்து future. future perfect அப்படின்றப்போ subject will have. helping verb என்ன? will have. அப்படி இல்ல சிங்குலர் ஆச்சுன்னா will has அப்படின்றத நாம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ எக்ஸாம்பிள் I will have worked. நான் என்ன பண்ணுவேன்? ஃபியூச்சர்ல work பண்ணி முடிச்சிருவேன். நான் என்ன பண்ணுவேன்? ஃபியூச்சர்ல 5 வருஷமோ 10 வருஷமோ என்னோட வேலையை நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அதுதான் future perfect tense. சோ future perfect tenseனா என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். சோ அதுக்கான ஃபார்முலாவையும் மறந்துடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மூணுமே வந்து அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்ல, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பேசிக் அட்வான்ஸ்டு இருக்கு இல்லையா? சோ இந்த மூணும் அட்வான்ஸ். அடுத்து வரப்போற மூணும் சேம் அட்வான்ஸ்டான இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டென்சஸ் தான். present perfect continuous tense, past perfect continuous tense, future perfect continuous tense. இது மூணையும் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, present perfect continuous tenseனா என்ன? முற்று பெற்ற தொடர் நிகழ்காலம், முற்று பெற்ற தொடர் இறந்த காலம், முற்று பெற்ற தொடர் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் perfect continuous tense அப்படின்னு நாம சொல்றோம். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் பிளஸ் ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு நிகழ்ச்சி வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சும் அதுக்கு அடுத்து ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா? அதுதான் நாம தொடர் நிகழ்காலம் அப்படின்றதோட முற்று பெற்ற தொடர் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, அதுக்கான ஃபார்முலா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்னன்னு அஃப்கோர்ஸ் தெரியும். I, we, they. ஓகே, இப்போ ஹெல்பிங் verb வந்து have and has ரெண்டு இருக்கு. சிங்குலரா இருந்தா has, ப்ளூரலா இருந்தா have. அது பக்கத்துல நம்ம என்ன ஆட் பண்றோம்? been அப்படின்ற ஒரு be form verb ஆட் பண்றோம். ஓகேங்களா? சோ verb ஓட ing. அதுக்கான எக்ஸாம்பிள் I have been working. I have been working. அவன் வரப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவன் வந்தப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சோ ஒரு வந்தான் அப்படின்றது ஒரு செயல் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இதுதான் நாம முற்று பெற்ற தொடர் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, அடுத்து past perfect continuous. past perfect continuousனா பாஸ்ட்ல ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்திருக்கும் இல்லையா? அதாவது ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னா அவங்க அப்பா வரத பார்த்தாதானே நிப்பாட்டும். சோ ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு அவங்க அப்பா வர வரைக்கும். ஓகேங்களா? இதுதான் பாஸ்ட்ல சொல்றது past perfect continuous tense. இதுக்கான ஃபார்முலா நான் என்ன சொல்லியிருக்கேன்? have, has. இது ரெண்டுக்கும்
பாஸ்ட்ல ஒரே வடிவம் had அப்படின்றதுதான். So subject had been plus verb-ஓட ing. அப்போ I had been working. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அதாவது ஒருத்தன் வந்தான், அவன் வந்தப்போ நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பையன் வரான் அப்படின்னா அவன் வந்த பொழுது நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. இறந்த காலத்துல அவன் வந்தது ஒரு இறந்த காலம், அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இறந்த காலத்துல ஒரு நிகழ்ச்சி முற்று பெற்றிருக்கும், ஆனா தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, அடுத்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர்லயும் அதேதான், ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிக்கும், அடுத்த நிகழ்ச்சி தொடர்ந்துட்டே இருக்கும், அது கண்டினியூ பண்ணி வரும். ஓகேங்களா. சோ அதுக்கான சப்ஜெக்ட், அதுக்கான ஃபார்முலா சப்ஜெக்ட் will have been அப்படின்ற ஒரு ஹெல்பிங் verb நம்ம யூஸ் பண்றோம், பிளஸ் verb-ஓட ing. ஓகே, எக்ஸாம்பிள், I will have been working. நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அதாவது என்னோட ப்ரொமோஷன் கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணேன், வேலை பார்த்துட்டு இருந்தேன். ப்ரொமோஷன் கிடைக்கிற வரைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஃபியூச்சர். நான் என்ன பண்ணேன், அப்போ அது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா. சோ அப்போ அது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒருத்தவங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பாஸ்ட்லயும் யோசிக்கிறான், பிரசன்ட்லயும் யோசிக்கிறான், ஃபியூச்சர்லயும் யோசிக்கிறான். ஏன்னா ஃபியூச்சர்ல தான் அவனுக்கு பர்த்டே வரப்போகுது. சோ ஃபியூச்சர்ல அவனுக்கு பர்த்டே வரப்போகுது, அதுக்காக அவன் முன்னாடி இருந்தே யோசிச்சுட்டு இருக்கா இல்லையா. இந்த நிகழ்ச்சி தான் நாம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு செயலை முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல முடிவு பெறறதுக்கு ரீசனா இருக்கலாம். சோ இதுதான், அதாவது ஒரு செயல் பாஸ்ட்ல அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு அடுத்து பாஸ்ட்லயே முடியாது, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா பாஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கும், அதனால என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிரசன்ட்ல முடிஞ்சிருக்கும். பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட்ல முடிகிறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா பாஸ்ட் பிரசன்ட் ரெண்டுலயுமே தொடர்ந்து வந்து ஃபியூச்சர்ல முடியலாம், இல்ல பிரசன்ட்ல ஆரம்பிச்சு ஃபியூச்சர்ல முடியலாம். இதுதான் நாம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே गाइस, இன்னைக்கு பார்த்த 12 டென்சஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இத வச்சு நீங்களா ஒரு சென்டென்சஸ் அல்லது ஒரு மீனிங்ஃபுல் ஒரு சென்டென்ஸ் கொடுக்கணும். அதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை செக் பண்றேன். ஓகே गाइस, இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching guys.